friends, welcome to the channel. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு டிஸ்கஷன் வேண்டாம். நமக்கு இந்த வீடியோக்காக இருக்காரான்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இருக்காரா இல்லையான்றது தட்ஸ் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். அது அவங்க அந்தந்த ஸ்கூல் ஆஃப் தாட் பீப்புள் தே வில் டிசைடு. இப்போ நம்ம ஃபன் வீடியோஸ் பண்ணுறதுக்காக ஒரு அசம்ஷன் கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கலாமே. அப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. கடவுள் அவருக்கு நிறையா வேலை இருக்குது இல்லையா? உலகம் எல்லாம் பார்க்கணும். அவர் இந்தியாவிலவே 145 கோடின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் மனுஷங்க, ப்ளஸ் அதர் ஜீவராசிகள், இதெல்லாமே ப்ளஸ் அதர் நேச்சரில் இன்வால்வ்டு மேட்டர்ஸு. இதை தவிர பியாண்ட் திஸ் வேர்ல்டு ஆல்சோ யூ ஹேஸ் டு லுக் ஆஃப்டர். அதனால் அவரால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு லவ் செலுத்துறதுக்கு அம்மாவை கொடுத்தாரு ஆஸ் எ ஹீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ மதர்ஸ் லவ். அதே மாதிரி லவ் கொடுக்குறவர் தான் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் இல்லையா? என்ன சொல்கிறாங்க? அதனால் அவர் இப்போ அதே மாதிரி எப்போ பர்சனலாக அவர் கவனிக்க முடியலையோ பனிஷ் பண்ணுறதுக்கு அவரோட ரெப்ரசன்டேட்டிவ், லவ் கொடுக்கறதுக்கு அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அம்மாவை கொடுத்தாரு இல்லை, மதரு. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் கொடுத்தாரு. யார்? ஒய்ஃபு, பொண்டாட்டியை கொடுத்துட்டாரு அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் பனிஷிங். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. దేవుడు కనిపించాడు అంటారు కదా. ఒక్క మాటలో చెప్తా విను. దేవుడు ప్రతి ఒక్కరి దగ్గరకు వచ్చి ప్రేమనివ్వలేడు, అందుకే అమ్మనిచ్చాడు. అలాగే ప్రతి ఒక్కరి దగ్గరకు వచ్చి శిక్ష వేయలేడు, అందుకే పిల్లనిచ్చాడు. ప్లీజ్ సబ్స్క్రైబ్. దేవుడు కనిపించాడు అంటారు.